கிராமப்புறம் மலையோர பகுதிகளில் ஏழை மாணவர்களுக்கு கல்விங்கிறது எட்டாக்கணியாகவே இருக்குது, நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடுத்த கட்ட பணிகள் இருக்குன்னா? மிக முக்கியமான கேள்விங்க. ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஒரு கல்வி சாலைக்கு ஒரு குழந்தை சென்று சேர்வதற்கான வாய்ப்பு நடந்து போற தூரத்தில் இருக்கணும், அல்லது ஓடி போற தூரத்திலே இருக்கணும், அல்லது ஒரு வாகனத்தில் சென்று சேர்கிற தூரத்திலே இருக்கணும். ஆனா பாருங்க, அந்த டெரைன், மலை கிராமங்கள், குக்கிராமங்கள், பின்தங்கிய கிராமங்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியை சார்ந்த அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ், அவங்களுக்குலாம் அது இன்னும் எட்டாக்கணியாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் இத்தனை வருஷமா ஒரு பஸ் கேட்டு போராடிட்டு இருந்தாங்க. மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் முன்னெடுப்புல அந்த கிராமத்திற்கு பஸ் வந்திருக்கு. இது வெறும் பேருந்து பிரச்சனை கிடையாது. பஸ் வந்துருச்சா, இப்ப அந்த மாணவர்கள் வேறு இடங்களுக்கு போக முடியும், வேறு இடத்துல இருக்க வணிகர்கள் அந்த கிராமங்களுக்கு வர முடியும். அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் மேம்படுத்தி எங்கெல்லாம் இன்னும் அது வந்து மற்ற மாநிலங்களோட நம்ம நல்லா இருக்கும், பட் அதையே சொல்லி நம்ம தப்பிச்சிடக்கூடாது. மற்ற நாடுகளை விட சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடை மாற்றுவதுதான் இலக்கு. அந்த மலைவாழ், அந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் என் குழந்தைகள் தான். அவர்களையும் மறைவணைக்க நான் காத்திருக்கிறேன். இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல நம்முடைய அரசு பொருட்காட்சி பல மாதங்கள் கழித்து வெற்றிகரமாக இன்றைய தினம் துவங்கி வைப்பதற்காக வந்திருக்கிறோம். அதனால இந்த அரசு பொருட்காட்சியில மக்களும் கலந்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் அங்கு உணவில் தொடங்கி அங்க கேளிக்கை சார்ந்து பொழுதுபோக்கு சார்ந்து கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இந்த அரசு பொருட்காட்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அனைவரும் வாங்க என்று நான் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறேன். மிக உறுதியா, நான் யாரு, அங்கிருந்து வந்தவர் தானே, மிக உறுதியா அதிமுக, திமுக, தாவேகா அப்படின்றதெல்லாம் அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி மக்கள் நலன் சார்ந்து நாங்க எப்போதுமே அதுல நாங்க போட்டி போட்டு நல்லது செய்யறதுல தான் போட்டி போட்டு வருவோம். அது தமிழ் மண்ணினுடைய வழமை. அந்த வகையில பத்திரிகையாளர்களின் நலன் சார்ந்தும் நாங்க கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது குறித்த அறிவிப்புகள் நல்ல நேரத்தில் தகுந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து மாண்புமிகு முதல்வர் வந்த பிறகு வரும். தேங்க்யூ சோ மச். ஆமா ஆமா ஆமா, வீட்டுமனை பட்டா மட்டும் கிடையாது, அக்ரிடேஷன் கார்டுல இருந்து பிரஸ் கார்டுல வரையுமே நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு. எந்த அரசியல் விருப்பம் இல்லாமல் டிசர்விங்கா யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அது ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் செய்வதற்கான பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது ஆரம்ப கட்ட பணியெல்லாம் முடிந்த பிறகு மாண்புமிகு முதல்வரிடம் கலந்து பேசி மிக விரைவில் நல்ல செய்தியை நான் தருவேன். வகுப்புரை மட்டும் இல்லைங்க, கட்டாயமா விளையாட்டு மைதானமும் முக்கியம். அப்ப கொலாபரேட்டிவா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களும் நானும் சந்தித்து இதை குறித்து பலமுறை பேசி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திவிட்டோம். நேற்று மாலை கூட இதை பத்தி நானும் மாண்புமிகு அமைச்சரும் கலந்து பேசியிருக்கிறோம். அப்ப என்னன்னா, ஒரு வாரத்துல 40 பீரியட்ஸ் இப்ப நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல 32 பீரியட்ஸ் கல்விக்காக, மிச்சம் இருக்கிற 8 பீரியட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்காக. அதுல பிசிக்கல் எஜுகேஷனும் வருது. ஒரு நல்ல கிரவுண்ட் இருந்தா பையனை விளையாட விடுங்க, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தா அதை கிரவுண்டா மாத்துங்க. மிக முக்கியமா, இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த காரணம் கொண்டும் பிடி பீரியட் கட் செய்யக்கூடாது கூடாது கூடாது என்பதை நான் கடுமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது உத்தரவாகவே நீங்க எடுத்துக்கலாம். நிச்சயமாக எந்த காரணத்துக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் நம்ம விட்டு தர மாட்டோம். பிடி பீரியட் கட் செய்யக்கூடாது என்பதை மிகவும் உறுதியாக நாங்க நிலைப்படுத்திருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த திட்டங்கள்லாம் இந்த மந்த் ஒரு மிக முக்கியமான தேதியில ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. எங்களுடைய இலக்கு ஒண்ணுதான், கல்வியில் மட்டுமல்ல, கேள்வியில் மட்டுமல்ல, சகலத்திலும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ள இருக்க தனித்திறமை வெளியே வரணும். ஒலிம்பிக் பதக்கங்கள் வாங்கக்கூடிய பட்டியலில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இடம்பெறணும் என்பது எங்களுடைய கனவாக இருக்கிறது. நிச்சயமாக அதை அடைவோம். ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னேன், அது ஒரே நாளில் ஒரே இரவில் அது செய்து முடித்து விட முடியாது. அது சும்மா நம்ம அப்படி பில்டப்பா சொல்ல அவசியம் இல்லை. ஆனா ஒரு நாள் நிச்சயமாக அதை செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் போட்ஸ் கொண்டு வந்துட்டோம், கண்காணிப்பு திட்டங்கள் கொண்டு வந்துட்டோம், முன்பை விட கழிப்பிட வசதிகளையும் குடிநீர் வசதியும் மேம்படுத்தி இருக்கிறோம். நான் முதலில் போட்ட கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வசதிகளையும் குடிநீர் வசதிகளையும் உறுதி செய்வதற்கான கையெழுத்து தான். அதனால டெஃபினெட்லி ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் வரும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா நம்ம மாற்றுவோம். அவங்க குழந்தை அரசு பள்ளியிலே மீண்டும் தொடர வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அரசு பள்ளி சேர்க்கை கொஞ்சம் விகிதம் குறைந்து வருகிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.
அவர் அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆன பிறகும் கூட அவர் மிகுந்த வாஞ்சையோடு அந்த குழந்தையை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்திருக்கிறார். இப்ப எல்லாரும் அதை செய்வாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குழந்தையின் மீது எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது தந்தையின் முடிவு மட்டும் கிடையாது, தாயின் முடிவு இருக்கிறது, அந்த குழந்தையினுடைய சுய விருப்பம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்படி செய்திருப்பது ஒரு குட்வில், ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர் வெளிப்படுத்தியிருக்கு. அவருடைய குழந்தை மட்டும் இல்ல, அரசு பள்ளியில படிக்கிற எல்லா குழந்தையுமே எங்களுடைய குழந்தைகள் தான். எல்லா குழந்தைகளுக்குமே நாங்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.